ஹாய் வைஷ்ணவி. இன்னைக்கு நாம ஒரு கதை சொல்ற வரீங்களா? இதுதான் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி, எங்களோட குலதெய்வம். ஜெய் வாசவி. ஜெய் ஜெய் வாசவி. ஹாய், நான் சேலத்துலேருந்து துளசி கிருஷ்ணன், அனந்தகுலம் கோத்திரம். இன்று வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கதையை சொல்ல வந்திருக்கிறேன். ஆமாம், விண்ணில் இருப்பது பார்வதியாம், மண்ணில் வந்தது வாசவியாம். அன்னை பார்வதி திரு அவதாரம் தான் வாசவி. வெனகொண்டா பட்டணத்தில் குசுமாம்பா குசுமசேஷ்டி தம்பதியருக்கு குழந்தை இல்லை. அவங்க புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்சாங்க. அப்போ அதில் அவங்களுக்கு பிறந்தது தான் அன்னை ஆதிபராசக்தியே வாசவியாக வந்து பிறக்கிறாங்க. வசந்த ருது வைசாக சுத்த தசமி சுக்கிரவார சுப வேளையில் மக நட்சத்திரத்தில் கூடிய கன்னிகா லக்கணத்தில் எல்லா கிரகங்களும் உச்சத்தில் இருக்கும்போது அன்னை ஆதிபராசக்தியே வாசவியாக பிறக்கிறாங்க. இவங்க ஆயக்கலை 64 கற்று வளர்கிறாங்க. குரு பாஸ்கராச்சாரிய பார்த்து வியக்கிறாரு, இவ்வளோ கலைகளை கற்று வச்சிருக்கே அப்படின்ட்டு. சாளுக்கிய மன்னன் விஷ்ணுவர்தன் பெனுகொண்டாவில் குசுமசஷ்டி வீட்டிற்கு விருந்து சாப்பிட வராரு. அப்படி வரும்போது வாசவியை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. வைசிய குலப்பெண் சத்திரிய குலத்தை சேர்ந்த அரசனுக்கு மணமுடிக்க அங்கே ஊரில் இருக்கிற 714 கோத்திரக்காரங்களும் 2 பிரிவாக பிரிஞ்சிடுறாங்க. 612 கோத்திரக்காரங்க ராஜா தண்டனைக்கு பயந்து குலதர்மம் காக்க திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 102 கோத்திரக்காரங்கள் நம்ம குல பெருமையை காக்கிறதுக்காக செய்யக்கூடாது அப்படின்றாங்க. இது ஒன்றும் புரியாமல் வாசவி அணி வந்து அக்னி பிரவேசம் மேற்கொள்கிறாங்க. அக்னியில் இறங்குறாங்க. 102 கோத்திரக்காரங்களும் அக்னியில் இறங்குறாங்க. அக்னியில் ஆனதும் அக்னியிலேருந்து விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. யாரையும் கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வைசிய தர்மம், வியாபார தர்மம், சாத்விக குணம், சத்வகுணம், நற்குணங்கள், சாஸ்திரம், பண்டித்தியம், கலாச்சார உறுதி, இவையெல்லாம் வள்ளல் குணம் ஒருங்க நிலை சேர்ந்து போதித்து சிவபெருமானுடன் ஐக்கியமாயிறாங்க. நம்மளோட குலப்பெருமையும் விஸ்வரூபத்தில் சொல்கிறாங்க. அன்று முதல் கன்னிகா பரமேஸ்வரி குலதெய்வமாக வழிபடுறோம். தனத்திலும் தானத்திலும் வியாபாரத்திலும் வைசியர் ஒவ்வொருவரும் சிறந்து விளங்குகிறாங்க. இப்படிப்பட்ட வைசியர்கள் நம்ம குலதெய்வம் பெனுகொண்டாவிற்கு ஒரு முறையேனும் குடும்ப சகிதமாக போயிட்டு அன்னையை தரிசிச்சுட்டு குலம் காக்க செய்யணும். ஜெய் வாசவி, ஜெய் வைஷ்யாஸ், ஜெய் விஸ்தா. தேங்க்யூ விஸ்தா.